ஆண் குழந்தை மீதான ஆசையில் பெண் குழந்தையை பலி போட்ட இந்த கொடூர தந்தையின் முகத்தை பார்க்கவே யாராக இருந்தாலும் ஆத்திரம்தான் வரும். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த கொள்ளைமேடு பகுதியை சேர்ந்த ஜீவா டயானா தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி குழந்தை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்பட்டது. மூத்த மகள் விளையாட்டு போல பெட்ஷீட்டை எடுத்து பச்சிளங்குழந்தை மீது போட்டதில் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தாய் தந்தை கூறினாலும் குழந்தையின் மூக்கிலும் வாயிலும் இரத்தம் வழிந்தோடி இருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மேலும் வீட்டுக்கு பின்பக்கமாக கழிவுநீர் செல்லும் கால்வாயில் குழி தோண்டி குழந்தையை புதைத்ததோடு புதைத்த இடம் தெரியாமல் இருக்க செடிகளை நட்டு வைத்ததும் சந்தேகத்தை வலுக்க வைத்தது. அது மட்டுமல்லாமல் போலீசார் வந்து விசாரிக்கும் போது தாயும் தந்தையும் சிரித்துக்கொண்டே பதிலளித்த நிலையில் பால் கறக்க செல்வதாக கூறிவிட்டு போலீஸ் கண்ணிலேயே மண்ணை தூவிவிட்டு இருவரும் தப்பியோடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தப்பியோடிய தாய் டயானா தந்தை ஜீவா இருவரும் அந்த பகுதியை சேர்ந்த ஊராட்சி செயலர் உமாபதி வீட்டில் தஞ்சம் அடைந்திருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து ஜீவா டயானாவை காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் இருவருக்கும் அடைக்கலம் கொடுத்த ஊராட்சி செயலர் உமாபதியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். விசாரணையில் ஆண் குழந்தை பிறக்காத விரக்தியில் ஜீவாவே எருக்கம்பாலை ஊற்றி கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொண்ட ஜீவா நேர்த்தி கடனுக்கு ஆடு கோழிகளை பலியிட வாங்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பெண் குழந்தை பிறந்ததால் விரக்தியடைந்த ஜீவா தாய் வீட்டில் இருந்த மனைவி டயானாவை வற்புறுத்தி தனது வீட்டிற்கு வர வைத்திருக்கிறார். சமையல் செய்ய ஆள் இல்லை என கூறி மனைவியை வீட்டுக்கு வர வைத்த ஜீவா வந்த சில மணி நேரத்திலேயே குழந்தையை கொலை செய்ததும் தெரிய வந்து பகீர் கிளப்பியுள்ளது. மனைவி டயானா அசந்து தூங்கியதும் அருகே படுத்திருந்த குழந்தையை தூக்கி சென்ற ஜீவா எருக்கம்பாலை ஊற்றி கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தது போலீசாரையே பதைபதைக்க வைத்துள்ளது. குழந்தையின் மூக்கை அழுத்திக் கொண்ட ஜீவா மூச்சு திணற வைத்து எருக்கம்பாலை தன் கையாலேயே வாயில் ஊற்றி யமனாக மாறியதாக கூறப்படுகிறது. பின்னர் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக குழந்தை எப்படி படுத்திருந்ததோ அதே மாதிரி படுக்க வைத்த ஜீவா அருகில் இருந்த பெட்ஷீட்டை குழந்தையின் மீது போட்டு மூடிவிட்டு கடைக்கு சென்றிருக்கிறார். மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது எதுவுமே தெரியாதது போல குழந்தையை தூக்கிய ஜீவா மூச்சு பேச்சில்லாமல் இருப்பதாக டயானாவிடம் கேட்டு நாடகம் போட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அதற்குள்ளாக விஷயம் தெரிந்து டயானாவின் பெற்றோரும் வீட்டுக்கு ஓடி வர குழந்தை வாயில் ரத்தம் வழிந்தோடு இருந்திருக்கிறது. ஆட்களை அழைத்து வருவதாக கூறிவிட்டு டயானாவின் தந்தை சரவணன் செல்ல அவசரமாக குழி தோண்டி சடலத்தை புதைத்திருக்கிறார் ஜீவா. ஆண் குழந்தை பிறக்காத விரக்தியில் மனைவி டயானா தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் குழந்தையை கொன்றதாக ஜீவா கூறினாலும் தப்பியோடும் போது இருவரும் சேர்ந்தே தப்பியோடியது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் குழந்தையின் கொலையில் தாய் டயானாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.